இந்த வாழ்வு? ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? எதற்காக இவர்களோடு நான் என் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும்? உறவுகளில் எத்தனையோ சிக்கல்களை சந்தித்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இதெல்லாம் யதார்த்தமானது, உண்மையானது அப்படிங்கிறத அன்னையினுடைய பிறப்பு விழாவினுடைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக எங்களோடு நீர் பேசுகிறீர். மரியாவை புரிந்து கொள்ள முடியாத அந்த யோசேப்பு நற்செய்தி வாசகத்திலே எவ்வளவு அழகாக அதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர். மரியா யோசேப்பை சென்று சந்தித்து என்ன நம்புன்னு சொல்லி கேட்ட மாதிரி தெரியல. ஆனா கடவுளே அந்த வானதூதரை அனுப்பி சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத எத்தனையோ நிகழ்ச்சிகள் இவை கண்முன்னால் நடக்கின்றன. மனம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக வாழுகின்ற புனிதர்களாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு மக்களை ஆசீர்வதித்தருளும். எல்லோருமே நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அருமையான மக்கள், மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து மனிதத்தை அன்பு செய்யக்கூடிய அற்புதமான மக்கள் எங்கள் மக்கள். சூழ்நிலையின் காரணமாக சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்கு நாங்கள் வருகிற பொழுது எங்கள் பலவீனங்கள் உம்முடைய இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடை அல்ல என்பதை எங்களுக்கு உணரச் செய்கிறார். நாங்கள் உண்மையிலேயே பாவம் செய்திருந்தாலும், உண்மையிலேயே பலவீனமுடையவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, பெருமையோடு உம்மை ஏற்றுக்கொள்கிற ஆற்றலை தாரும். எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை தாரும். துணிந்து நன்மையான வார்த்தைகளை பேசக்கூடிய வல்லமையை தாரும். துணிந்து வல்லமையான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலை தாரும். எங்கள் வாழ்வு நீர் கொடுத்த மாபெரும் கொடை. இந்த மாபெரும் கொடையை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறோம். பண்போடு வாழ்ந்து காட்டி பலருக்கு பலனளிக்கக்கூடிய வாழ்வை வாழ்ந்து காட்டுகிற ஆற்றலை எங்கள் எல்லாருக்கும் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Hare